வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு மட்டன் தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நான், அதாவது கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, காரத்துக்காக 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு அதோடைய வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 தேங்காய் சீல் வந்துட்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலை அப்படின்னா நம்ம சமைச்சு முடித்த பிறகும் மட்டனுடைய வாசனையை விட அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்ணும். அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்படி இல்லைன்னா 2 தக்காளியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிடுறேன். தக்காளி வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போதும். நான் இன்றைக்கி 400 கிராம் மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அந்த கறி துண்டுகளை மட்டும் இது கூட சேர்த்துட்டு கரெக்டாக நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா புரட்டி விட்டுடலாம். இப்போது இது நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த தனியா, மிளகு, ஜீரகம், மிளகாய் இந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்த பிறகு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விடணும். அந்த மாதிரி வதக்கும்போது அப்பப்போ இடையில கிளறி விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அந்த மசாலா பாத்திரத்தில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான தீயில வச்சு அப்பப்போ கிளறி விட்டுருங்க. இப்போது இது நல்லா வதக்கியாச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த மட்டனுடைய அந்த சூப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். நார்மலாக இதுக்கு நம்ம வேறு எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த வேக வச்ச மட்டன் தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த மட்டன் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிதமான தீயில வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த தொக்கு மாதிரி வரணும். அந்த மசாலாலாம் கறியில் நல்லா ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். இடையில நல்லா கிளறி விடுங்க. இப்போது ரொம்பவே சூப்பராக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அழகாக நல்லா தொக்கு மாதிரி தயாராகிடுச்சு. நீங்கள் சாதத்தில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜிலே நீங்கள் கொத்தமல்லி தூவிட்டு அழகாக நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லை நீங்கள் எதுவும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மிதமான தீயில வச்சு நல்லா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா பீஸ்லாம் தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும். அந்த மசாலா ஒட்டி அழகாக வரும். அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான மட்டன் தொக்கு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தொக்கா ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரசம், சாம்பார் சாதம்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மட்டன் மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.